ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ணனதி ஃபேமிலி. மன்னர்கள் காலத்து சிறந்த உணவான கருப்பு கவுனி அரிசியில் தாங்க இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. வெல்லமும் சேர்த்துருக்கும். கருப்பு கவுனி அரிசியும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க. இது எப்படி சிலன்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் கருப்பு கவுனி அரிசி. செவப்பரிசியும் தனியாக இருக்குங்க. நீங்கள் கருப்பு கவுனி அரிசின்னு பார்த்து வாங்கணும். இதை நான் ஒரு நாள் நைட்டு பூரா நல்லாவே ஊற வச்சுட்டேங்க. மறுநாள் காலையில் இந்த தண்ணியை நல்லா அலசி ஊற்றிட்டு ஒரு 2-3 தடவை நல்லாவே தண்ணியை கழுவிட்டேங்க. அப்புறம் ஈவினிங் தான் பொங்கல் செய்கிறதுக்கு ரெடி பண்ணேன். அவ்வளோ நேரம் ஊறணுங்க. அப்போ தான் நல்லா குலைவாக கிடைக்கும் இந்த அரிசி. இப்போ குக்கரில் நம்ம இந்த அரிசியை சேர்த்துடலாம். இப்போ 1 கப் அளவு நீங்கள் அரிசி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 கப் அளவு தண்ணி வைக்கணும். அப்போ தான் இந்த அரிசி நல்லாவே வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காண்டி உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சக்கரை பொங்கல்ன்றனால நிறைய உப்பு போடக்கூடாது. கொஞ்சமாக 2 பிஞ்ச் அளவு போட்டாலே போதும். ஒரு 15-20 விசில் வரையும் அடிக்க விட்டுடலாங்க. ஏன்னா நம்ம தண்ணியோட அளவு எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கோம், அதனால் அடியில் ஒட்டாது. நீங்கள் இந்த மாதிரி மலர்ந்தோன்னே எடுக்கணுங்க. பாருங்கள், நல்லா மலர்ந்து இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட அரிசி இந்த மாதிரி நசுக்கி விட்டால் நசுங்கணும். அந்த மாதிரி வெந்தால் தான் உங்களுக்கு சக்கரை போடையில் விரப்பாக இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேக விட்டு போட்டாதாங்க மண்டவெல்லம் போட்டோன்னா விரைக்காமல் இருக்கும். இல்லைன்னா விரைச்சிட்டு நம்மளால் மெல்லவே முடியாது. அதனால தான் ஒரு 15 விசிலுக்கு மேலே விட்டுறணும். சிம்லேயே வச்சு வேக விடணுங்க. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ, கருப்பு கவுனி அரிசி எடுக்கிறோமோ, அதே கப்லேயே 1.25 கப் அளவு மண்டவெல்லம் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் இனிப்போட அளவு கரெக்டாக இருக்கும். இனிப்போட அளவு கொஞ்சம் கம்மியாக வேணுன்றவங்க 1 கப் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நார்மலாக நம்ம பொங்கல் வைக்கிற ப்ராசஸ் தாங்க. அதில் பருப்பு போடுவோம், இதில் பருப்பு போட மாட்டோம். மண்டவெல்லம் போட்டோன்னா மண்டவெல்லம் எல்லாம் கரையிறதுக்காண்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மண்டவெல்லத்தில் தூசி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பாகு காய்ச்சி அந்த பாகை மட்டும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. பாகில் கொஞ்சமாக ஊற்றி பாகு காய்ச்சி இதில் சேர்த்துக்கலாம் வடிகட்டி. இப்போ 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்து இது கூடயே சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் துருவல் போடுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடித்து சாப்பிடையில நல்லா நரிச்சுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் துருவல் நெய்யில் வறுத்து தான் போடணுன்ற அவசியமே இல்லை. நம்ம தேங்காய் துருவலை டேரெக்டாக போட்டாலே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த பொங்கலுக்கு நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல வாசமாக இருக்கும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு நான் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூடயே சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையும் வறுத்து விட்டுக்க போகிறேன். இது கூடயே உலர் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டுமே கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பொங்கலில் பொதுவாகவே சின்ன சின்ன பல்லாக தேங்காவை கட் பண்ணி அதை நெய்யில் வறுத்து போடுவாங்க. நான் தேங்காய் துருவல் சேர்த்துட்டேன். அது வேணாம் அப்படின்றவங்க நீங்கள் எப்பயும் செய்கிற மாதிரி சின்ன சின்ன பல்லாக தேங்காவை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம முந்திரி அப்புறம் உலர் திராட்சை போட்டோம்ல அந்த ஸ்டேஜில் தேங்காயையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் ப்ரௌனில் தேங்காயும் சேஞ்ச் ஆனோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொங்கலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 டீஸ்பூன் நெய் ஊற்றினாலே போதும். நல்லா நெய் வாசமாக அந்த பொங்கல் சூப்பராக இருக்கும். திகட்டாது, சாப்பிட்டுட்டே இருக்கணும் போலவே தோணும். அவ்வளோ டேஸ்ட்டான பொங்கல் இது. இந்த பொங்கல் ரொம்பவே வித்தியாசமாக இருந்து உங்களுக்கும் ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த பொங்கல் ரொம்பவே பிடிக்கும். ஓரளவுக்கு திக்னஸ் வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக நெய் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அடுப்பில் இருக்கையில ரொம்ப கொதிக்க விட்டு ரொம்ப கெட்டியாக்கிடக்கூடாது. ஏன்னா நம்ம இறக்கி வச்சோன்னா ரொம்ப இருகலாயிரும். கொஞ்சம் நெழுகலாக இருக்கையிலே அடுப்பை அமர்த்திடலாம். நம்ம அனநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரையில் நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். அப்போ தான் இறக்கணுன்னு கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு பொங்கல் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சத்தானது வேறு.
சூடாக சாப்பிடையில அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து மறுநாள் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் வந்து அந்த சில்னஸோடு எடுத்து சாப்பிடையில அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. செம்மையாக இருக்குது. நல்ல தகதகன்னு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது நெய் வாசத்தோட. இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப ஹெல்த்தியானது ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் அனநதி ஃபேமிலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.